எஸ்கே சாரோட குட்டி பையன் கேரக்டர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து அக்ஷய் கிருஷ்ணா தான். ஸோ டான்லயே நீங்க தான் வந்தீங்க, இப்பயும் நீங்க தான் வந்திருக்கீங்க. டான் பட வாய்ப்பு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு வரும்போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்ககிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க? எனக்கு நான் ஆடிஷன்ஸ் அட்டென்ட் ஆ, பண்ணேன். ம். அது ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆடிஷன் இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்படிதான் அந்த மாதிரி தான் இந்த படத்துக்குள்ள போனது நாங்க. 3 இதுல வந்து கலர் செக்கிங் நடந்துச்சு. மேக்கப் போட்டு டல் பண்ணாங்க. அந்த படத்துக்கு நல்லா டல் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு வாட்டி நான் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிட்டு போனேன். செகண்ட் டைம் அதுல செலக்ட் ஆகி அதுக்கு அடுத்த வாட்டி வந்து படத்துல நான் பண்ண சீன் எனக்கு கொடுத்தாங்க பண்ண சொல்லி. அதுலயும் செலக்ட் ஆகி 3 கலர் செக்கிங்லயும் செலக்ட் ஆகி தான் அந்த படத்துக்குள்ள வந்தது. ஸோ ரொம்ப கஷ்டம் தான். ஸோ சும்மா ஒன்றும் அந்த இடத்துல வந்து நின்றல ரொம்ப கஷ்டம் தான். மதராசியில பார்த்தா வந்துட்டு டான்ல பார்த்த அக்ஷய்க்கும் மதராசியில பார்க்குற அக்ஷய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட நீங்க சொன்ன மாதிரி உங்களோட திறமை எல்லாமே வெளியே காமிச்சிருக்கீங்க. கோவப்படுற மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பண்ணும்போது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை உங்களை பக்கத்துலேருந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னாங்களா? இல்லை சொன்னோடனே ஓகே அப்படி சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? செட்ல வந்து எனக்கு ஒரு ட்ரெய்னர் இருந்தாரு. ஓ, ட்ரெயினர் இருந்தாங்க. ஓகே. ஏன்னா வந்து நம்ம அந்த மாடுலேஷன்ஸ் இருக்கும். எஸ்கே சார் பண்ணுவாரு. அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாமே அண்ணா பண்ற மாதிரியே நானும் பண்ணணும். ஸோ அதை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக எனக்கு ஒரு ட்ரெய்னர் மாதிரி இருந்தாரு. அந்த படத்துல வந்து அவரும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரோல் ராஜேஷ் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான் எனக்கு வந்து ஆக்டிங் டீச் பண்ணாரு. அந்த ரோலுக்கான அந்த ஒரு சில மாடுலேஷன்ஸு அது எல்லாமே அவர் தான் எனக்கு வந்து சொல்லி ஏன்னா அது வந்து ஆக்டிங்ன்றது இந்த ஒரு எமோஷன் நீங்க பண்ணி காட்டுங்கன்னா நம்ம பண்ணிடலாம். இது வந்து வேற ஒரு இது மாதிரி ஒரு மேனரிசம் வந்து நம்மளா அவங்க சொல்லி பண்ண வைக்க முடியாது. அவங்க நமக்கு சொல்றத நம்ம ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து சொல்லி கொடுத்தாங்க எனக்கு.